மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் பொள்ளாச்சி சென்றுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் கள்ளுக்கடை தொடர்பாக கோரிக்கை வைத்த விவசாயியால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்ப்போம். எடப்பாடியார் இருக்கும்போதுதான் இந்த பொள்ளாச்சிக்கு மட்டுமல்ல, இங்க பாருங்க, நீராபானத்துக்கு கிட்டத்தட்ட 15 கம்பெனிக்கு மேல அனுமதி கொடுத்தாரு. இது 23 கம்பெனிக்கு. இன்னைக்கு இந்த திமுக ஆட்சி எதுவுமே பண்ணல. அது மட்டுமல்ல, சென்னை விவசாயிகளுக்கு கஜா புயல் ஒரு நிமிஷம் கஜா புயல் வந்த போது ஒவ்வொரு மரத்துக்கும் அதிகமா நிதி கொடுத்தது அண்ணதான். ஆகவே நம்ம நிறைய பண்ணிருக்காங்க. கல்லு இறக்கிறத பத்தி நல்ல சாமி பேச்சு. அவர் டாக்டர் எல்லாத்துக்கிட்டையும் போராடிட்டு இருக்காரு. அவர் ஒருத்தர் தான் அதுக்காக போராடுறவர். அதாவது உங்க பிரச்சனை மட்டும் பார்க்க கூடாது. முதல்ல புரிஞ்சுக்க, இது தமிழ்நாடு. தனிப்பட்ட முறையில் யாருக்கும் பண்ண முடியாது. இது ஒரு பொதுவா சொல்றத கேளுங்க, கோரிக்கை மட்டும் வைங்க, சொல்றத கேளுங்க. இது 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் இருங்க, சும்மா ஏங்க இவ்வளவு பேர் இருக்காங்க. ஒன்னா புரிஞ்சுக்க வேணும். தம்பி, நீ யார் போறாங்க? அவர் பயப்படாரு, நீங்களும் சீட்ல போறீங்க. ஒரு கோரிக்கை வச்சா கமெண்ட் இருப்பான். ஏங்க நீங்க கோரிக்கை மட்டும் வைங்க. அதாவது வந்திருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் பண்றாங்க, பல அமைப்பு இருக்குது, அவருடைய பிரச்சனையை சொல்றாங்க. அது மாதிரி அண்ணன் கல் நல்லசாமி அண்ணன் அவருடைய பிரச்சனையை சொல்றாரு. அதோட ரைட்டு, நீங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னா அதெல்லாம் இந்த பொதுவான இடத்துல நான் பார்க்க கூடாது. இதெல்லாம் பதிவாகும். அதை புரிஞ்சுக்கீங்க. ஒரு இடத்துல ஒரே நிமிஷம் ஒருவர்னா பொதுவா தான், ஒரு முதலமைச்சரோ ஒரு எதிர்க்கட்சியோ பொதுவா தான் பேசுவோம். அத்தனை மக்களுடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்கணும் ஒழிய உங்களுக்கு கஷ்டம் இருக்கு நாங்க இல்லைன்னு சொல்லல. அதுக்காக மற்றவர்கள் என்ன பாதிக்கிறாங்களோ அதையும் பார்க்கணும். ஆக ஒரு தீர்வு காண்கிறது அனைவருடைய மனசு புண்படாத அளவுக்கு தீர்வு காணணும். அதுதான் ஒரு அரசாங்கம். அதனால உங்களுடைய கருத்தை சொல்லுங்க, அதோட நிறுத்திங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.